கட்டுப்படுத்தலாம். ஆனால் ஒரு பிரதமரோ ஒரு முதலமைச்சரோ பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்த முடியுமா? அப்ப பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்துகிறவனும் அந்த பஞ்சபூதத்தை வழிநடத்துறவனும் தலைவனாக இருப்பானா, சக மனிதனை வழிநடத்துறவன் தலைவனாக இருப்பானா? அப்ப பஞ்சபூதத்தால் தான் இந்த உலகத்துக்கு நன்மையும் நடக்கும், தீமையும் நடக்கும். அந்த பஞ்சபூதத்தை எவன் ஒருவன் கையாள கத்திருக்கிறானோ அவனே தலைவனாக இருப்பான். அவனே தலைவனாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் பாதிக்கப்படுவது 9 கோள்களால். ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை தீமை இந்த நட்சத்திரங்களால், ராசியால், பஞ்சபூதங்களால் நடக்கிறது. இதை எவன் ஒருவன் கட்டுப்படுத்தி இயக்கி அதை நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தன்வசப்படுத்துகிறானோ அவனே தலைவனாக இருப்பான். அது இல்லாமல் மனிதனை வழிநடத்தக்கூடியவன் எவனும் தலைவனாக இருக்க முடியாது. மனிதன் என்ற மாயையால் உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் மாயை தலைவன் என்றுதான் அழைக்கப்பட முடியுமே ஒழிய அவனை நிஜமான ஒரு